ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹனி சிட்டு. இன்றைக்கி ஒரு சூப்பரான குழம்பு ரெசிபி தான். இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். சிக்கன் குழம்புலேயே தண்ணி சிக்கன் குழம்பு என்னோடய ஸ்டைலில் ஈஸியான மெத்தடில் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துலாமா? இதை செய்கிறதுக்காக 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். சிக்கனை நல்லா மஞ்சத்தூள் சேர்த்து 4 தடவை 5 தடவை நல்லா கழுவி எடுத்துகிட்டு இறுக்க பிழிஞ்சு எடுத்து வச்சிடணும். ஒரு குக்கர் எடுத்து வச்சுட்டு அதில் 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய், 400 கிராம் பெரிய வெங்காயம் நீலவாக்கில் கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம், பச்சை மிளகாய் இது எல்லாத்தையுமே இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கிடணும். வெங்காயம் நல்லா வதங்கிட்டா இப்படி கண்ணாடி பதத்துக்கு வரும்ல, அந்த ஸ்டேஜில் 250 கிராம் தக்காளி அதையும் நீலவாக்கில் கட் பண்ணி இதோடு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறணும். சீக்கிரம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பை சேர்த்து தக்காளியை நல்லா வதக்கிட்டு ஒரு மூடி போட்டு மூடிட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இந்த தக்காளி வெங்காயம்லாம் அப்படியே மசிச்சு விடுற அளவுக்கு வந்துடும். பாருங்கள், நல்லா மசிச்சு விடுற அளவுக்கு வந்துருச்சுல. இப்போ நல்லா பரட்டி விட்டுட்டு நம்ம ஏற்கனவே கழுவி வச்சுருக்கோம்ல சிக்கன், அதையும் சேர்த்துடலாம். சிக்கன் சேர்த்ததுக்கப்புறம் இந்த தக்காளி, வெங்காயம், சிக்கன் இதில் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறணும். வதக்கிட்டு இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 3 டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா பொடி, 200 ml தயிர், இது எல்லாத்தையும் சேர்த்து தேவையான அளவுக்கு உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா பரட்டி விட்டுறணும். இப்போ நம்ம வைக்க போகிறது தண்ணி குழம்பு தான். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா பரட்டி விட்டதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போது இந்த சிக்கன் மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிடணும். தண்ணிக்கு அளவெல்லாம் கிடையாது, சிக்கன் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலக்கி விட்டுருங்க. 4 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், இந்த மல்லித்தூளும் கட்டி இல்லாதவாறு நல்லா கலக்கி விட்டுட்டு இப்போது 1 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரை ஒரு மூடி போட்டு மூடிட்டு விசில் போட்டுடலாம். ஒரு 3 விசில் வந்ததுக்கப்புறம் ப்ரெஷர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் திறந்து பாருங்கள். சிக்கன்லாம் நல்லா வெந்திருக்கும். இந்த ஜூஸ் எல்லாம் இறங்கி இப்போயே குழம்பு நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள் இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுற வேண்டியதுதான். அப்படியே கொதிச்சுக்கிட்டே இருக்கட்டும் ஒரு 5 நிமிஷம். பக்கத்தில் ஒரு அடுப்பில் தாளிச்சிருவோம். தாளிக்கிறதுக்கு ஒரு கரண்டி வச்சுட்டு 2 இன்ச்சு பட்டை, கொஞ்சமாக கருவேப்பிலை, இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் தூக்கி குழம்புல சேர்த்துட வேண்டியதான். நல்லா 2 கலக்கி விட்டுட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தழை அதையும் கட் பண்ணி தூவி விட்டுறலாம். அவ்வளோதான், சூப்பரான டேஸ்ட்டில் என்னோடய ஸ்டைலில் சிக்கன் தண்ணி குழம்பு ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் தேவைப்பட்டால் ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.